லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சஞ்சீவ், வர்மா சார் மேனேஜர் கால் பண்ணாரு. போலாமா? நம்ம வர லேட் ஆகுங்கிறதுக்கு ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா போலாம். சரி வா போலாம். சஞ்சீவ் ஒரு நிமிஷம். போலாமா? நீ கல் இல்ல, சாமி. ஐயா வாங்க, உள்ள வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்ன பூசாரி, காலையிலே ஊர்க்காரங்களோட வந்திருக்கீங்க ஐயாவை பாக்குறதுக்கா? ஆமாங்க ஐயா. ஐயா எங்க இருக்காரு? ஐயா பூஜையில இருக்காரு, இதோ வந்துருவாரு. சரிங்க ஐயா. ஆமா, ஐயாவை எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்க பூசாரி? நம்ம அம்மன் எஜமானன் பரமேஸ்வரனுக்கு கும்பாபிஷேகம் நடத்த அனுமதி கொடுத்தவ அதுக்கான தேதியை இன்னும் சொல்லாமலே இருக்கா. அதான் ஒரு பிரசன்ன ஜோதிடரை வர வச்சு உடனே தேதி குறிச்சிடலாம்னு ஐயா கிட்ட கேட்டு போலான்னு வந்திருக்கோம். அப்படியா? நல்ல விஷயம். அந்த பரமேஸ்வரனுடைய கும்பாபிஷேகத்துக்கான தேதியை ஐயாவும் ஒவ்வொரு நொடியும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. நீங்க இப்ப பிரசன்ன ஜோதிடரையும் கூடவே கூட்டிட்டு வந்திருந்தா இப்பவே கும்பாபிஷேகத்துக்கு தேதியை குறிச்சிருக்கலாம். ஐயா வந்தாலும் அதைத்தான் சொல்லுவாரு. ஐயா நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோங்க ஐயா. பிரசன்ன ஜோதிடர் வந்துட்டு இருக்காரு. ஓ சந்தோஷம். அந்த பிரசன்ன ஜோதிடர் எப்போ வருவாரு? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். ஐயா, நாங்க பேசுனது உங்க காதுல விழுந்துச்சா? நான் கும்புற ஈசனை பத்தி எது பேசினாலும் அது என் காதுல விழும். ஏன்னா அந்த ஈசனுக்கு சேவை செய்யத்தான் நான் பிறவியே எடுத்திருக்கேன். நாம கும்புற அந்த ஈசனுக்கு கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி பார்த்துட்டா நான் என் பிறவி பலனை அடைஞ்சிருவேன். ஆனா என்னமோ தெரியல, அது தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு. இனி தள்ளி போகாதியா ஐயா. அந்த ஈசன் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு காரியம் வச்சிருப்பான். அற்ப பதறுங்க நமக்கு புரியாது. எனக்கு என்னவோ இத்தனை வருஷம் இந்த தடங்கள் எல்லாம் இந்த வருஷம் நீங்க போகுதுன்னு எனக்கு தோணுது ஐயா. இந்த வருஷம் கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஈசனுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும் ஐயா. நீங்க கவலையே படாதீங்க. உங்க வாக்கு பலிக்கணும். ஆமா, பிரசன்ன ஜோதிடர் எப்ப வர்றார்? சென்னையில இருந்து கார்ல வந்துகிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருங்கய்யா. எல்லாரும் உட்காருங்க. ஏப்பா எல்லாருக்கும் காஃபி கொடுத்து. நன்றி. சரிங்க. வாங்க வாங்க உட்காருங்க. ரொம்ப நல்லதுங்க. பரவாயில்ல உட்காரும். பரவாயில்ல உட்காருங்க.
அர்த்தநாயகா, அர்த்தம் தெரியாத பதரா இருக்கிற மனுஷனுக்கு அர்த்தமே ரூபமா இருக்கிற நீ இதுவரைக்கும் மறைச்சு வச்சிருந்த ரகசியம் 20 வருஷ கணக்கு இருக்கு. இது எல்லாத்துக்கும் தீர்ப்பா அந்த அனுசுயா தேவி பொறப்ப வச்சுதான் நீ அரங்கேத்த போற. விதி என்னும் பாம்பு வினையொன்றை விதைக்க எது வந்த போதும் எதிர்கொண்டு அழிக்கும் அனுசுயா தேவி. நீ மறைஞ்சிருந்து ஆடி அந்த ஈசனோட கொண்டாட்டத்துக்கு தேதி குறிச்சு தரியா? குடு குடு குடு. பரமேஸ்வரா, உன் கொண்டாட்டத்தை நடத்த கொலு இருக்கிற கூட்டத்துக்கு நல்ல விட தெரிய போகுது. பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அண்ணே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. பொன்னார் மேனியனே, நீ இல்லையேல் இந்த பிரபஞ்சமே இல்லை. நடத்து நடத்து, உன் ஆட்டத்தை நடத்து. நமச்சிவாய 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 சிவசிவாய நமச்சிவாய சிவசிவாய நமச்சிவாய. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி எல்லா பிழையும் நினையா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய். எப்பவும் ஸ்ரீஜா கூடவே இருக்கிற சிந்தாமணி எங்க ஆளை காணோம்? சொல்லுங்க லாயர் சார், முன்ஜாமீன் கிடைக்கலையா? எப்படி மேடம் இவ்வளவு கரெக்டா கேக்குறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க விஷயத்த சொல்லுங்க. மேடம் அது வந்து மேடம், நான் தடுமாறாதீங்க லாயர் சார், ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வாங்க. நான் கோர்ட்டுக்கு போற வழியில அந்த ஜான்சி மேடம் வந்து டிரைவர் சொல்லுங்க மேடம். உன் ஆட்டோ மேல இடிச்ச இவர் மேல கேஸ் போட்டா உனக்கு ஓகேவா? நான் தான் ஆட்டோக்காரருக்கு காம்பன்சேஷன் தரேன்னு சொல்றேன்ல. என்ன சார் நீங்க சட்டம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசுறீங்களே, இது ரோட் ஆக்சிடென்ட் சார். அப்படியா? அந்த ஜான்சி ஆக்சிடென்ட் கேஸ்ல உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் லாக் பண்ணிட்டாளா? ஆமா மேடம். சரி, வேற ஏதாவது நீங்க என்கிட்ட சொல்லணுமா? இல்ல மேடம். அப்ப நான் போனை வைக்கிறேன். என்ன சந்தோஷ், இந்த ஸ்ரீஜா இப்ப கூட பயமே இல்லாம இருக்கா? ஜெயிலுக்கு போக போறவ பயந்தா என்ன பயப்படுதான்னு நமக்கு என்னமா? ஸ்ரீஜாவை பார்த்தா எனக்கு கோபமா வருது. இதுக்கு மேல நான் இங்க இருந்தா கண்டிப்பா அவளை ஏதாவது நான் பண்ணிடுவேன். வாங்கம்மா, நம்ம இங்க இருந்து போலாம். ஓஹோ, அம்மாவும் புள்ளையும் என்ன பார்க்க கூட பிடிக்காம இங்க இருந்து போறீங்களா? இதுவே நான் அபியா இருந்தா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும். ஆனா நான் ஸ்ரீஜா தானே, எப்படி பிடிக்கும்? அபி வீட்ல என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த அபியும் சஞ்சீவும் செத்துட்டாங்கன்ற நியூஸ் வந்தா
நான் அப்படியே சந்தோஷமா ஜெயிலுக்கு போவேன். அபி, ம் சொல்லு சஞ்சீவ். இல்ல நம்ம வர்மா கூட போட போற அக்ரிமெண்ட்ல ஏதாவது பிரச்சனையா? சொல்லு அபி, நம்ம வர்மா கூட போட போற அக்ரிமெண்ட்ல ஏதாவது பிரச்சனையா? அது வந்து சஞ்சீவ், இந்த கேள்வியை நான் சும்மாலாம் கேட்கல அபி. அக்ரிமெண்ட் போடுறதுக்காக நம்ம அவசரமா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கோம். ஆனா நீ திடீர்னு கோயிலுக்கு போயிட்டு போலான்னு சொன்ன. அப்பவே எனக்கு சின்னதா டவுட் வந்துருச்சு. நீ கோவிலில் வேற மனமுருகி பாடின பாட்டெல்லாம் உன் வலி எனக்கு உறுதிப்படுத்துச்சு. அதெல்லாம் வச்சுதான் கேட்குறேன். அக்ரிமெண்ட் போடுறதுல ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட மட்டும் எதையும் மறைக்கணும்னு நினைக்காத அபி, உண்மையை சொல்லு. சஞ்சீவ், அக்ரிமெண்ட் கேன்சல்னு வர்மா சார் சொன்ன விஷயத்த நான் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன்? என் மேல ப்ராமிஸா சொல்லு இப்பவே. ஐயோ சஞ்சீவ் விடு. சொல்லு அபி, என் மேல சத்தியம். இப்ப நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும். சொல்லு அபி. சரி சொல்றேன். நம்ம ஆட்டோல வரும்போது வர்மா சாரோட மேனேஜர் ஃபோன் பண்ணாரு. அவரு இன்னைக்கு வர்மா சார் உங்க கூட போட இருந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆனாலும் ஆகலாம். வர்மா சார் மேனேஜர் அக்ரிமெண்ட் வேண்டான்னு சொன்ன விஷயத்த நான் எப்படி சஞ்சீவ் உன்கிட்ட சொல்லுவேன்? அதை சொன்னா நீ மனசு உடைஞ்சிட மாட்டியா? அதான் நான் சொல்லல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் அம்மன் கிட்ட முறையிட்டாவது வர்மா மனசு மாறி திரும்ப அக்ரிமெண்ட் போட ஒத்துப்பாரான்னு நினைச்சு கோயில்ல சாமி முன்னாடி மனமுருகி வேண்டி பாடினேன். இப்ப வர்மா என்னதான் சொல்றாரு? நான் வேண்ட அம்மன் வர்மா மனசை மாத்திட்டா சஞ்சீவ். வர்மா மேனேஜர் திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி அக்ரிமெண்ட் போடலாம் வாங்கன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு அந்த ஆளு மாத்தி மாத்தி பேசணும்? என்னதான் பிரச்சனை அவருக்கு? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சஞ்சீவ். நம்மள நம்பி வர்மா கோடிக்கணக்குல பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போறாரு. அப்போ அவருக்கு இது சரியா வருமா வராதான்னு குழப்பம் இருக்கிறது சகஜம் தானே. இப்போதான் வர்மா சார் நம்மள வர சொல்லிட்டாருல்ல, அப்புறம் என்ன விடு. எனக்கு எப்பவும் எந்த கஷ்டமும் வராம பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு இன்னும் நம்ம தொலைஞ்சு போன நம்ம பாப்பாவை கொண்டு வந்து கொடுக்க முடியாம இருக்கேனே அபி. அபி, சொல்லு சஞ்சீவ். நீ என் மேல வச்சிருக்கிற காதலுக்கு முன்னாடி என் காதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அபி. என்ன சஞ்சீவ், நீ நான் பிரிச்சு பேசுற? நான் உன்னுள்ள பாதி, நீ என்னுள்ள பாதி. நம்ம ரெண்டு பேரும் வெவ்வேறு இல்ல. எனக்காக நீ யோசிப்ப, உனக்காக நான் யோசிப்பேன். கோயில்ல நீ எனக்காக பாட்டு பாடி வேண்டிக்கிட்ட, ஆனா நான் உனக்காக அம்மா, இது வரைக்கும் நான் வந்து உன்கிட்ட எதையுமே கேட்டதில்ல. முறையா இப்ப நான் உனக்கு கேட்கிறேன். எங்க பாப்பா எங்க இருக்குன்னு எனக்கு காட்டி கொடுத்துருமா? எங்க பாப்பா காணாம போனதை நினைச்சு அபி ரொம்ப கஷ்டப்படுறா. அவ என்கிட்ட சொல்லலன்னா கூட என்னால அதை நல்லா உணர முடியுது. அபி ரொம்ப பாவம்மா. சீக்கிரம் மங்காவை கண்டுபிடிக்க வச்சு எங்க பாப்பா இருக்கிற இடத்த எங்களுக்கு காட்டி கொடுத்துருமா?
பிஞ்சு முகம் காணல, பிள்ளை முகம் பார்க்கல, மனைவி சோகம் தீரல, அதான உன் பிரச்சனை? இங்க வா. வா. சாமி, என் பாப்பா காணாம போன விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஈசனுக்கு தெரியாம இந்த அண்டத்துல ஒரு அணுவும் அசையாது தம்பி. உன்னை பத்தின எல்லா விவரத்தையும் அந்த ஈசன் என்கிட்ட எப்பவோ சொல்லிட்டான். உன் வருகைக்காக தான் இத்தனை நாளா நான் இங்க காத்துக்கிட்டு இருந்தேன். சாமி, தொலைஞ்சு போன என் பாப்பா எப்ப சாமி கிடைக்கும்? எல்லாம் கணக்கு தான், எல்லாமே கணக்கு தான். இது எல்லாமே ஈசனோட விளையாட்டு தான். எல்லாம் நடக்கும். இன்னும் ஒரு நாள் நீ பொறுமையாயிரு. ஒரு செய்தி வந்து உன்னை சேரும். அதுக்கப்புறம் உனக்கே புரியும் ஏன் உன் புள்ள உன் கைக்கு வந்து சேரலன்னு. தம்பி, இந்த உலகத்துல எல்லாமே கணக்கு தான் தம்பி. பகையும் பாவமும் தானமும் புண்ணியமும் கூட கணக்கு தான். எல்லா கணக்கையும் அந்த ஈசன் தீர்த்து வைக்காம விடவே மாட்டான். உன் புள்ள உன்னை வந்து சேராம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. நாம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய காரணம். ரத்தத்தால் எழுதப்பட்ட சகாப்தம் அது. ரத்தத்தால தான் முடியும். இந்த ஆட்டத்துக்கான விடை காலபைரவன் பெட்டகத்துல மறைச்சு வச்சிருக்கிற ரகசியம். சாமி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. என்னோட பேச்சோட அர்த்தம் புரியலன்னு ராஜவம்சம் என்கிட்ட கேக்குது. தம்பி, முதல்ல நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? உன் மகவு யார் தெரியுமா? அவளோட பேர் தெரியுமா? அனுசுயா தேவி. இந்த அண்டத்தை ஆளுகின்ற அனுசுயா தேவி. அவளுக்கும் உனக்குமான உறவு, உன் மனைவிக்கும் அவளுக்குமான சொந்தம் எல்லாம் தெரிய போகுது. சாமி, நானே குழப்பத்துல இருக்கேன். நீங்க என்ன மேலும் குழப்புற மாதிரியே ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். உன் மனைவி அபிராமி யாருன்னு தெரியுமா? அது தெரிஞ்சாலே உனக்கு சகலமும் தெரியும். குறிஞ்சி மலர் எடுத்து குழவி கூடு கலைய கொல்லி தலை தூக்கியவனாச்சே நீ. பொறுமை காத்தா உனக்கு சகலமும் புரியும். ஒரு ரத்த சகாப்தத்தோட வேரே நீதாங்கிறது உனக்கு புரியும். அந்த ரத்த சகாப்தத்தோட எல்லாத்துக்கும் சூட்சமமான சூழ்ச்சிக்காரி
சூனியத்தை துணை கொண்டு சதி செய்யற சதிகாரி ஒருத்தி இருந்தா. அவ யார் தெரியுமா? இது எல்லாம் அந்த ஈஸ்வரனோட கொண்டாட்டத்துக்கு முன்னாடி உடையும். அதுக்கான முன்னேற்பாடாதான் அந்த செய்தி உன்னை வந்து சேரும். அப்போ ஒண்ணு ஒன்னா உனக்கே புரியும். என் பேச்சுக்கான விடையும் உனக்கு தெரியும். இந்த சாமி என்ன சொல்றாருன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா இவர் சொல்றதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு மட்டும் புரியுது. குறிஞ்சி மலர் எடுத்து குழவி கூடு களைய கொல்லி தலை தூக்கியவனா? என்ன சஞ்சீவ் என்னென்னமோ சொல்றான்.